ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் என்றாலே மம்மாவுடைய விசேஷமான நாளு. 24/6/1965 ஆண்டு சரீர விட்டார். அதே போல இன்னொரு விஷயம், இன்றைக்கு 22/6/2026 ஷீலிந்திரா அவர்கள் 22/6/1996 ஆண்டு சரீர விட்டார். அவரை பற்றி நாம் பார்த்தோம். முக்கியமாக ஸ்ரீமத் எப்படி இந்த பிராமண குழந்தைகள் பயன்படுத்த வேண்டும், நடக்க வேண்டும் அப்படின்ற மிக முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்தார். அதே போல இன்றைக்கு மம்மாவுடைய இறுதி நாட்களில் ரமேஷா மூத்த சகோதரர் அவர் சொல்கின்ற அனுபவத்தை நாம் கேட்கலாம். அதே போல ஷீலிந்திர தாதி எப்படி இந்த மம்மாவுடன் எப்படி உரையாடி இருக்கின்றார், பாபாவினுடைய விசேஷங்களை அந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கின்றார். அதை பற்றி முழுமையாக 2வது பார்ட்டாக இன்றைக்கு நாம் பார்க்கலாம். கேட்கலாமா? மும்பையிலிருந்து பிரம்மகுமார் சகோதரர் ரமேஷ்ஜி நம்மிடம் இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நமக்கு சொல்லப் போகின்றார். இது நடந்த வருடம் 1964 இருந்து மம்மாவுடன் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தம் மிகவும் ஆழமானதாக இருக்கும். அதே போல பிராமண குழந்தைகள் இதை கேட்டு நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அதாவது இதயத்தை வருடிவிடக்கூடியதாக இருக்கும். நாம் பார்த்தோம், மம்மா அவர்கள் ஏப்ரல் 1964 மதுவனத்திலிருந்து பாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சேவை நிலையங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்ய சென்றிருந்தார். 64ஆம் வருடம். அப்போ மம்மா அவர்கள் பஞ்சாபை சுற்றி வலம் செய்துவிட்டு கான்பூர் வந்தார். கவனமாக கேளுங்கள். அப்போ ரமேஷ் அவர்கள் மும்பையில் இருக்கின்றார். அப்போ ஒரு நாள் திடீரென்று கான்பூரிலிருந்து எனக்கு போனில் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அதாவது நேற்று மம்மாவை ஒரு டாக்டரிடம் காட்டப்பட்டது. அதில் மம்மாவிற்கு மார்பகத்தில் ஒரு கட்டி இருப்பது தெரிய வந்தது. அதே போல வேறொரு டாக்டரிடம் இந்த விஷயத்தை பற்றி காட்டப்பட்டது. அந்த டாக்டர் சொன்னார், அதாவது அந்த கட்டி மிகவும் விசித்திரமாக தெரிகின்றது. அதனால் என்ன செய்ய வேண்டும், மாதேஸ்வரியை அதாவது மம்மாவை மும்பைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்று. அப்போ மம்மா திரும்பி மும்பை வந்தார். அங்கு டாடா மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பிறகு கான்பூர் சகோதர சகோதரிகள் சொன்னார்கள், நாங்கள் பாபாவிற்கு சொன்னோம். அப்போ பாபா முதலில் மம்மா அபுவிற்கு வரட்டும் அப்படின்னு சொன்னார், பிரம்ம பாபா. அப்போ மம்மா அபு வந்த பின்பு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவை பாபா செய்வார். பிறகு நோயினுடைய கடுமை அறிந்திருந்ததால் நான் போன் மூலமாக, அதாவது ரமேஷ் அவர்கள் மதுவனத்திற்கு பாபாவுடன் ஆலோசனை செய்தேன் அப்படின்னு சொல்கின்றார். அப்போ மம்மாவை கான்பூரில் இருந்து நேரடியாக மும்பைக்கு அழைத்து செல்ல முடிவு செய்யப்பட்டது. அப்போ தாதா விஸ்வகிஷோருடன் சேர்ந்து நான் எனக்கு தெரிந்த டாக்டர் ஜெஸ்வால்ஜியுடன், பேர் என்ன, டாக்டர் ஜெஸ்வால்ஜியுடன் டாடா மருத்துவமனையில் பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடு செய்தோம் அப்படின்னு சொல்கின்றார். பரிசோதனை செய்த பிறகு டாக்டர் ஆபரேஷன் செய்வதற்கு முடிவு செய்தார். அறுவை சிகிச்சை செய்வதற்காக நேரம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் மம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். அப்போ ஆபரேஷன் தியேட்டர் வரை மம்மாவை நானும் சரி, அதாவது ரமேஷ் அவர்களும் விஸ்வகிஷோர் சகோதரரும் அழைத்து சென்றோம். பார், எவ்வளவு உதவி செய்திருக்கின்றார் அந்த காலத்தில். அப்போ அந்த ஆபரேஷன் தியேட்டரில் மம்மாவுடன் ரமேஷா லௌகீக சகோதரி டாக்டர் அனிலாவும் கூட இருந்தார். அவர் என்னவெல்லாம் செய்தி சொன்னாரோ
அவ்வாறாக மதுவனத்தில் பாபாவிற்கு அனைத்து செய்திகளையும் சரி, உடனுக்குடன் நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் அப்படின்று ரமேஷ் அவர்கள் நம்மிடம் சொல்லிக்கொண்டு வருகிறார் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக. அதன் பிறகு மருத்துவமனையிலிருந்து மம்மாவை எங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தோம். அறுவை சிகிச்சைக்கு பிறகு மம்மா அவர்கள் மும்பையில் சுமார் 1 1/2 மாதங்கள் வரை இருந்தார். அது ரமேஷா வீடு வந்து வாட்டர்லூ மேன்ஷன் சொல்லுவாங்க வந்து. அந்த வீடு. முதல் தளத்தில் இருக்கும் அந்த வீடு. பிறகு நாங்கள் மம்மாவை மதுவனத்திற்கு அழைத்து சென்றோம். அப்போ டாக்டர் சொல்லியிருந்தார். ஒவ்வொரு 3 மாதத்திலும் சரி பரிசோதனைக்காக மம்மாவை மும்பை அழைத்து வர வேண்டியிருக்கும். அப்போ மம்மாவும் சரி வந்து சென்றார் 3 மாதத்துக்கு ஒரு தடவை. பிறகு ஜனவரி 12, 1965ஆம் ஆண்டு மம்மாவை திரும்பவும் சரி டாடா மருத்துவமனையில் மீண்டும் காட்டினோம். பரிசோதனைக்கு பிறகு டாக்டர் வந்து 3 மாதங்களுக்கு பின்னால் மீண்டும் சோதனை செய்ய சொன்னார். அப்போ மம்மா அவர்கள் மும்பையிலிருந்து பெங்களூர் சென்றார். அப்ப பெங்களூர்ல யார் இருக்கின்றார்? அதாவது இருதய புஷ்பா அவர்கள் இருக்கின்றார். அந்த செய்திய வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவ்வளவு சிறப்பாக சேவை செய்து சென்றிருந்தார். பெங்களூரில் கிட்டத்தட்ட 1 1/2, 2 மாதங்கள் வரை அங்கு இருந்தார். பிறகு மம்மா அவர்கள் பூனா திரும்பி வந்தார். ஏப்ரல் 18 1965ஆம் ஆண்டு மம்மா பரிசோதனைக்காக மீண்டும் மும்பை வந்தார். அப்போ மம்மாவுடன் ஜமுனா தாதி, என்னுடைய லௌகீக சகோதரி டாக்டர் அனிலா அவர்கள் சென்றார்கள். அப்போ நான் அவர் கூட செல்லவில்லை. அந்த நாள் ஒரு முக்கிய பணி காரணமாக அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன். அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்தபொழுது அனிலா என்னுடைய லௌகீக சகோதரி மூலம் அவருடைய முகம் வந்து வாடி இருந்தது. பிறகு நான் அவரை வெளியே அந்த பால்கனிக்கு அழைத்து சென்று கேட்டேன். "என்ன நடந்தது சொல்லுங்கள்" அப்படின்று. "ஏன் உன்னுடைய முகம் வெறுத்து போயிருக்கிறது" அப்படின்று. அப்போ டாக்டர் என்ன சொன்னார்? "எனக்கு சொல்" அப்படின்று அவருடைய விஷயத்தை சுற்றி வளைக்க ஆரம்பித்தார் ரமேஷ் அவர்கள். அப்போ சொல் உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்று. டாக்டர் என்ன சொன்னார்? அவர் என்ன கூறினார்? அப்போ டாக்டர் அனிலா அவருடைய லௌகீக சகோதரி சொல்கின்றார், "உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது." திரும்பவும் ரமேஷ் சொல்கின்றார், "சொல், சொல்" அப்படின்று. "என்னைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். உண்மையை எதிர்நோக்கத்தான் வேண்டும். மறைப்பதால் அது விலகிப் போய்விடுவது போவதில்லை." பாருங்கள், மம்மா எங்க பிறந்தார்? பாகிஸ்தான்ல பிறந்தார். ரமேஷ் மும்பையில் பிறந்தார். எவ்வளவு ரத்த பாசம் இருக்குமா? இல்ல ஆத்ம பாசமா? இல்ல பாபாவுடைய பாசமா? பாருங்கள் எவ்வளவு ஒவ்வொரு வார்த்தையுமா ரமேஷ் அவர்கள் கேட்டிருக்கின்றார். மம்மாவுக்கு என்ன ஆச்சு? மம்மாவுக்கு என்ன ஆச்சு? அப்படி என்று. அப்போ டாக்டர் அனிலா சொல்கின்றார். அதாவது ரமேஷ் அவருடைய லௌகீக சகோதரி. மம்மாவுடைய புற்றுநோய் வந்து எப்படி தெரியுமா இருக்கிறது? காட்டுத் தீ போல வெகு வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. அதாவது அதனுடைய அர்த்தம் டாக்டர் சொன்னார். நோயாளி வந்து அதாவது மம்மா அவர்கள் அதிகத்திலும் அதிகம் கிட்டத்தட்ட 3, 4 மாதங்கள் வரை தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டார். பிறகு நாம் என்ன விசேஷமான தாதியை பார்த்துக் கொண்டு வருகிறோம் இப்பொழுது ஷீலிந்தர் அவர்கள். அடுத்த நாள் என்ன செய்கின்றார்கள்? ரமேஷா ஷீல் தாதியிடம் சென்றார். வதனத்திற்கு சென்று அவ்யக்த பாபாவை அவசியமான காரியத்திற்காக தன்னுடைய உடலில் வருவதற்கு வேண்டுகோள் தாருங்கள் அப்படின்று ஷீல் தாதியிடம் சொன்னார் ரமேஷ் அவர்கள். நீங்கள் என்ன செய்தி தர வேண்டுமோ என்னிடம் கொடுங்கள். நான் காலையில் அவரிடம் கொண்டு போகின்றேன் அப்படின்னு சொன்னார் ஷீல் தாதி அவர்கள். அப்போ பாபா அவ்வளவு சாதாரணமானவரா என்ன? எப்பொழுது விரும்புகிறீர்களோ நீங்கள் அழைத்தால் அவர் வந்துவிட முடியுமா என்ன? அப்ப திரும்பவும் ரமேஷா சொல்கின்றார், விஷயம் வந்து அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதனால நான் உங்களிடம் செய்தியிலும் அதாவது சந்தேஷ் கூட சொல்ல முடியாது. ஆகையால நீங்கள் பாபாவிடம் செல்லுங்கள். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது அப்படின்று சொன்னார்.
பாபா கண்டிப்பாக அவசியம் வருவார் அப்படின்னு. இது மிகவும் ரகசியமான, இது மிக முக்கியமான விஷயம் இது. ஆகையால நீங்கள் செல்லுங்கள் வதனத்திற்கு அப்படின்னு சொன்னார் ரமேஷ் அவர்கள். யாரிடம்? ஷீல் தாதியிடம். பிறகு அவர் தியானத்தில் சென்றார். 5 நிமிடத்திற்கு பிறகு பாபா அவருடைய உடலில் வந்தார். சிவபாபா. பாபாவிடம் உரையாடல் நடந்தது. அந்த முழு செய்தியும் சொல்லப்பட்டது. பிறகு பாபா வந்து சொன்னார், மகனே, யாரிடம்? ரமேஷ் அவரிடம். மகனே, இது நாடகத்தினுடைய நீதி. இதை யாராலும் மாற்ற முடியாது. நல்லது, நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் எனக்காக அப்படின்று சிவபாபா ரமேஷாவிடம் சொன்னார். அதாவது இந்த விஷயத்தை, அதாவது டாக்டர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆயுள் காலம் இன்னும் 3 மாதம் தான் என்று சொல்லியிருக்கின்றார் என்று ஒரு காகிதத்தில் எழுதி மம்மாவிற்கு கொடு அப்படின்னு. பாருங்கள் எவ்வளவு ஒரு நாடகத்தில் இருக்கின்றது. அப்போ ரமேஷா சொல்கின்றார், நீங்கள் நினைத்து பாருங்கள், உலகத்தில் தன்னுடைய தாய்க்கு அம்மா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் 3, 4 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் சரீரத்தை விட்டு விடுவீர்கள் அப்படின்று எழுத முடியுமா இந்த ஒரு கடிதத்தை? உலகில் எந்த குழந்தை இருக்கு இது போல கேள்வி எழுப்புவதற்கு? இப்பொழுது நான், அதாவது ரமேஷா, மிகவும் அமைதியுடன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த சமயம் பாபாவிற்கு எதிரில் முடியாது முடியாது என்று சொன்னேன். அது மட்டுமா, என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீருடைய துளிகள் உதிர்ந்து கொண்டிருந்தது. நான் கூறிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது, பாபா, என் மூலமாக இந்த காரியம் நடக்காது, நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னார் ரமேஷ் அவர்கள். பிறகு பாபா ஷீல் இந்திரா தாதி மூலம் சொல்ல ஆரம்பித்தார், இந்த காரியத்தை நீதான் செய்ய வேண்டும். பாபா உனக்கு சக்தி தருவார். அதனால இன்று இரவு உன்னுடைய அலுவலகம் செல், மம்மாவிற்கு கடிதம் எழுது, மம்மாவுடைய கைகளில் தந்துவிடு இந்த விஷயத்தை பற்றி. பிறகு மம்மா படித்த பிறகு அந்த கடிதத்தை ஒரு தபாலில் போட்டு மதுவனத்திற்கு அனுப்பிவிடு. தபாலின் மேலே எழுது, என்ன எழுத வேண்டும்? சாகார பாபாவினை சேர்க்க வேண்டியது. உன்னுடைய கடிதத்தை சாகார பாபா மட்டுமே படிப்பார், வேறு யாரும் படிக்க முடியாது அப்படின்று. இது நடக்குமா? நாடகத்தில் இருக்கின்றது. பிறகு ரமேஷ் அவர்கள் அலுவலகம் சென்றார். எழுத ஆரம்பித்தார். 5, 6 முறை முயற்சி செய்தார். ஆனால் எழுதுவதற்கு தைரியம் வரவில்லை. இறுதியாக ஒரு வழியாக மம்மாவிற்கு கடிதம் எழுதினார். ஒரு தபால் கவரில் ஒட்டினார். பிறகு இரவு உணவிற்கு பிறகு மம்மாவுடைய அறைக்கு சென்றார் ரமேஷ் அவர்கள். அந்த கடிதத்தை மம்மாவிற்கு கொடுத்து, மம்மா, இதனை நீங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் ரமேஷ் அவர்கள். மம்மா கேட்டார், இது யாருடைய கடிதம் அப்படி என்று. திரும்பவும் ரமேஷா சொல்கின்றார் மம்மாவிடம், அவ்யக்த பாபா என் மூலமாக எழுத வைத்தார். அந்த கடிதத்தை மம்மா படித்துவிட்டு சொன்னார், நாடகத்தினுடைய விதி பாருங்கள். ஆனால் மம்மாவிற்கு நாடகத்தின் மீது எவ்வளவு நிச்சயம் இருந்தது. அதாவது அனைத்தும் தெரிந்திருந்த பிறகும் கூட எவ்வளவு கவலையற்ற நிலையில் ஸ்திரமாக இருந்தார். அந்த கடிதத்தை படித்துவிட்டு என்னிடம் திரும்ப கொடுத்தார் மம்மா அவர்கள். நான் அதனை அபுவிற்கு, அதாவது சாகர பாபாவிற்கு அனுப்பி வைத்தேன். அந்த மாதத்தினுடைய 19, 20ஆம் தேதியினுடைய இந்த நாள் என்னை பொறுத்தவரை மிகவும் கடினமான சோதனைக்கான நாளாக இருந்தது. நான் அதனை எதிர்நோக்க வேண்டியதாக இருந்தது. அதாவது என்னுடைய இதயத்தின் மீது கல்லை வைத்துக் கொண்டு நான் இந்த சோதனையை கடந்து சென்றேன். எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது பாரு பிராமண குழந்தைகளுக்கு இது. அதற்கு பிறகு ரேடியேஷன் செய்வதற்காக, அதாவது மம்மாவிற்கு இந்த புற்றுநோய் இருக்கிறது, ரேடியேஷன் செய்வதற்காக தினமும் மம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அதன் மூலம் புற்றுநோய் மேலும் பிற இடங்களுக்கு பரவாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு சென்றார்கள். இறுதி முறையாக டாக்டரிடம் மம்மாவை என்னுடைய லௌகீக சகோதரி அனிலா அவர்கள் அழைத்து சென்றார். பரிசோதனை செய்தார். அப்பொழுது மீண்டும் டாக்டர் சொன்னார், இப்பொழுது நோய் மிகவும் அதிகரித்து விட்டது.
அதாவது உலகத்தின் எந்த மருந்தும் இப்பொழுது வேலை செய்யாது. அதனால் நீங்கள் தயவு செய்து மம்மா அவரை எங்கே விரும்புகின்றீர்களோ அங்கு அழைத்து செல்லுங்கள். ஆனால் இவர் அமைதியுடன் தன்னுடைய சரீரத்தை விட்டுவிட முடியும் அப்படின்னு சொன்னார் டாக்டர். பிறகு மம்மா சுவாசித்திற்கு கூட சரி மிகவும் சிரமப்பட்டார். சுவாசிக்க முடியவில்லை. எங்க விரும்புகின்றீர்களோ அங்கு அவரை அழைத்து சென்று விடவும். அப்போ டாக்டர் எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுது அனிலா சகோதரிக்கு புரிந்துவிட்டது. என்னுடைய லௌகிக சகோதரிக்கு. நாம் உண்மையாகவே தோற்று போய்விட்டோம். பிறகு நாங்கள் சாகார பாபாவிற்கு போனில் சொன்னோம். டாக்டர் இவ்வாறு சொல்லிவிட்டார். என்ன செய்வது அப்படின்னு. அப்போ பிரம்ம பாபா சொன்னார், மம்மாவை நீங்கள் அபுவிற்கு அனுப்பிவிடுங்கள். அப்போ எந்த வருடம் என்றால் ஜூன் 4 1965 ஆண்டு விஷயம். அன்று ரமேஷா அதாவது அவருடைய வீட்டிலிருந்து மதுவனத்திற்கு விடைபெற்று செல்ல இருந்தார். ஜூன் 4 ஆண்டு. அந்த நாள் நான் ஒரு பாடலுடைய ஒரு புதிய ரெக்கார்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தேன். அந்த பாடல் தெரியுமா? ஓ பிரிந்து செல்பவரே முடிந்தால் மீண்டும் திரும்ப வாருங்கள் அப்படின்னு. அப்போ தாதி பிரகாஷ்மணி கூட இருந்தார். அப்போ தாதி பிரகாஷ்மணியும் பிரம்மா பாபாவுடைய லௌகிக மருமகள் பிரிஜேந்திரா தாதியும் சரி வெளியே அமர்ந்திருந்தார்கள். அப்போ தாதிஜியிடம் நான் சொன்னேன், இந்த 3 நிமிடத்திற்கான ரெக்கார்டு முழுவதும் முடிந்தவுடன் நீங்கள் இதனை மீண்டும் பாட வையுங்கள் அப்படி என்று. நான் 6 நிமிடம் மம்மாவுடன் செலவு செய்கின்றேன். நான் மம்மாவுடைய அறைக்கு சென்றேன். அந்த பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது. அப்போ தாதிஜி எப்பொழுது இந்த பாடலை கேட்ட உடனேயே உடனடியாக அதனை நிறுத்திவிட்டார். தாதிஜி சொன்னார் திரும்பவும், இப்படிப்பட்ட பாடலை ஒலிக்க விட வேண்டுமா இந்த சமயத்தில்? என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்ற ரமேஷ் அப்படின்னு சற்று கடுமையாக என்னிடம் சொன்னார் தாதி பிரகாஷ்மணி அவர்கள். நான் மீண்டும் சொன்னேன் தாதி பிரகாஷ்மணி அவரிடம், தாதி நாங்கள் எங்களுடைய வீட்டிலிருந்து மம்மாவிற்கு விடை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இது எங்களுடைய அழைப்பாக இருக்கட்டும். இந்த விதமாக தாதிஜியை சமாதானப்படுத்தினேன். ஆனால் தாதிஜிக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் அவர் ரெக்கார்டை ஒலிக்க செய்தார் மீண்டும். எனக்கு தெரிந்திருந்தது மம்மாவுடைய நிலை என்ன, அவருடைய எதிர்காலம் எவ்வாறு நடக்க இருக்கிறது. மம்மா என்னுடைய கையில் தன்னுடைய கையை வைத்தார், ரமேஷ் அவருடைய கையில். அது மட்டுமா 6 நிமிடம் வரை எனக்கு அன்பு நிறைந்த அந்த அன்பு திருஷ்டி எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போ நான் கூட சரி மம்மாவிடம் அந்த திருஷ்டியை பெற்றுக்கொண்டே இருந்தேன். பிறகு மம்மாவை சக்கர நாற்காலியில் கீழே கொண்டு வந்தோம். மம்மாவை காரில் அமர வைத்தோம். ரயிலில் கூட மம்மாவிற்கு விடை கொடுக்கப்பட்டது. விடைபெறக்கூடிய நேரத்தில் மம்மாவுடைய கண்களில் அந்த அன்பு கண்ணீர் தெரிந்திருந்தது, நிறைந்திருந்தது. இனி என்ன நடக்க இருக்கிறது இது மம்மாவிற்கு கூட தெரிந்திருந்தது. அது மட்டுமா, என் கூட மம்மா நம்ம விட்டு சென்று விடுவார் என்ற பிற யக்ஞத்தினுடைய வாசிகள் நினைத்து கூட பார்க்க முடியாது. மம்மாவை ஜமுனா தாதி, என்னுடைய லௌகிக சகோதரி அனிலா சகோதரி, பிரம்மா பாபாவுடைய லௌகிக மகன் நாராயண் சகோதரர் எல்லோரும் சரி அபுவிற்கு அனுப்பி வைத்து விட்டோம். அடுத்த நாள் குருவார் அதாவது வியாழன் இருந்தது. அந்த நாள் ஷீல்தாதி போக் எடுத்துக்கொண்டு மீண்டும் சூட்சும வதனம் சென்று கொண்டிருந்தார். நான் அவருக்கு சொன்னேன், பாபாவிடம் என்னுடைய ஒரு செய்தி கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு. அதாவது பாபா, நான் இன்று வரை உங்களிடமே எதுவுமே கேட்கவில்லை. இன்று ஒரு விஷயத்தை நான் கேட்கப் போகிறேன் அப்படின்னு. அதாவது எப்பொழுது மம்மா சரீரத்தை விடுவார்களோ அந்த சமயத்தில் நான் ஆஜராகி இருக்க வேண்டும். அப்ப ஷீல்தாதி, நீங்கள் அவ்வளவு நாஸ்திகன் ஆகிவிட்டீர்களா என்ன என்று சற்று கடினமாக பேச ஆரம்பித்து விட்டார். மம்மா சரீரத்தை விடுவாரா, அவ்வாறு நடக்கத்தான் முடியுமா என்ன அப்படின்னு கேள்வி. என்ன இப்படி பேசுகிறீர்கள் நீங்கள்? அப்ப நான் சொன்னேன், அதாவது ரமேஷா சொல்கின்றார், நீங்கள் வெறும் என்னுடைய செய்தியை மட்டும் பாபாவுக்கு கொடுத்து விடுங்கள். ஒருவேளை மம்மா சரீரத்தை விடக்கூடியவராக இல்லை என்றால் பாபா சொல்லி விடுவார். மம்மா சரீரத்தை விட போவதில்லை, இதையும் கூட சொல்லுவார்.
அதாவது எப்படி பாபா அவருக்கு அபுவில் புதிய புதிய மருந்துகள் தருவார், மம்மா எப்படி குணமாவார், இந்த விஷயத்தை கேட்க ஷீல்தாதிக்கு நன்றாகத்தான் இருந்தது. அவர் செய்தியை எடுத்து சென்றார் வதனத்திற்கு. அப்போ பாபா சொன்னார், நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது, ரமேஷ் அங்கு வந்து சேர்ந்து விடுவார். சூட்சும வதனத்திலிருந்து கீழே வந்தவுடன் ஷீல்தாதி சொன்னார், பாபா உங்களுடைய செய்தி தவறு என்று கூறவில்லை. நாடகத்தில் இருக்கும் பட்சத்தில் ரமேஷ் அங்கு வந்து சேர்ந்து விடுவார். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? திரும்ப ரமேஷா சொன்னார், எனக்கு என்ன தெரியும், இதனை புத்திவானான பாபாவே அறிவார். பிறகு நாட்கள் கடந்து சென்றது. மம்மா எப்பொழுது சரீரத்தை விட்டாரோ அப்பொழுது முதல் ட்ரங்கால் பாபா மும்பைக்கு தான் செய்தார். அந்த போனை நான் தான் எடுத்தேன். அதாவது மம்மா அவர்கள் மாலை 4 அதாவது 4:10க்குள் சரீரத்தை விட்டு விட்டார் அப்படின்னு. 24 ஜூன் மாதம் 1965ஆம் ஆண்டு 4:10க்கு சரீரத்தை விட்டுவிட்டார் என்று சொல்லப்பட்டது போனில். போன் வந்தவுடன் அந்த நேரத்தில் அனைவரும் வகுப்பில் இருந்தார்கள். எங்களுக்குள் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டோம். என்ன செய்ய வேண்டும் அப்படின்று. கடைசியாக குமாரக்க தாதி, அதாவது தாதி பிரகாஷ்மணி அவர்கள், சீதா மாதா இவர்கள் இருவருடன் நான் இரவு 9 மணிக்கு செல்லக்கூடிய அந்த குஜராத் மெயிலில் புறப்பட வேண்டும். அப்போ நிர்வய சகோதரர் எங்களை ஸ்டேஷன் வரை வந்துவிட்டு செல்லுவார். அப்ப நான் சொன்னேன், என்னுடைய லௌகிக சகோதரி அனிலாவுடன் வீட்டுக்கு சென்று விட்டு நேரடியாக ஸ்டேஷனுக்கு வருகின்றேன். அதனால நீங்கள் எனக்காக டிக்கெட் எடுத்து விடவும், அது மட்டுமா எனக்கு ஒரு இருக்க வைத்து விடவும் சீட். ஆனால் அனிலா சகோதரியிடம் சென்ற பொழுது அவர் சொன்னார், அதாவது சரீரத்தை நீண்ட சமயம் வைத்திருக்க முடியாது, அதனால செல்லாமல் இருப்பதே நல்லது. அப்போ நாங்கள் செல்லவில்லை. அதாவது நிர்வேர் சகோதரர் அவர்களை விட சென்றிருந்தார். எனவே தாதி சொன்னார் மீண்டும், நிர்வேர் சகோதரர் ரமேஷ் சகோதரர் இதுவரை வரவில்லை, அதனால நீங்கள் எங்களுடன் வாருங்கள். அவருடன் சேர்ந்து சென்று விட்டார். பிறகு நாங்கள் எங்களுடைய வீட்டிற்கு சென்று விட்டோம். சிறிது தேநீர் அருந்திவிட்டு பிறகு வாட்டர்லூ மேன்ஷன் சென்டருக்கு சென்றேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அங்கு அனைவரும் என்னிடம் சொல்ல ஆரம்பித்தார்கள், நீங்களும் செல்ல வேண்டும். காலையில் 6 மணிக்கு அகமதாபாத்திற்கு வானூர்தி ஒரு இருந்தது ஃபிளைட். உடனடியாக அதில் டிக்கெட் புக்கிங் செய்து விடுங்கள். நாங்கள் 5 பேர் இருந்தோம் அப்பொழுது. அப்போ மெயிலில் ரயில் வண்டி அகமதாபாத்திலிருந்து காலை 8 மணிக்கு புறப்பட்டது. ஃபிளைட் ஏர்போர்ட்டிற்கு கிட்டத்தட்ட 8:15க்கு வந்தடையும். நாங்கள் டாக்ஸி மூலமாக மெகசானா வரை வந்தடைந்த பொழுது அந்த மெயில் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்தது. அப்ப நாங்களும் கூட தாதியுடன் சேர்ந்து விட்டோம். பிறகு இரவு நாங்கள் மம்மாவிற்காக என்ன செய்தோம், மலர் கொண்டு வந்து துப்பட்டி, சந்தனக்கட்டைகள், குச்சிகள் இது போல எல்லாவற்றையும் வாங்கி வைத்திருந்தோம். அப்போ கீழே பூரிதாதி நமக்கு ஏற்கனவே தெரியும், அவர் ஸ்டேஷன்ல இருந்தார். சென்று அடைந்த உடனே அவர் சொன்னார், நீங்கள் உங்களுடைய அனைத்து சாமான்களையும் இங்கேயே விட்டு விடவும், அங்கே இறுதி சடங்குகளுடைய இடத்திற்கு சென்று விடவும், உங்களுக்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு நாங்கள் அனைவரும் அங்கு சேர்ந்தவுடன் அனைவருக்கும் சந்தன குச்சிகள் கொடுத்தோம். அந்த மலர் துப்பட்டியை சரீரத்தின் மீது போர்த்தினோம். பிறகு கொல்லி வைத்து இறுதி சடங்கிற்கான காரியம் நிறைவுற்றது. இந்த விதமாக ரமேஷ் அவர்கள் நாடகத்தின்படி மம்மாவுடைய இறுதி சடங்கிற்கு சென்றடைந்து விட்டேன் அந்த அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். மம்மாவை பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவரிடம் கற்றுக்கொள்வதற்கு பல அறிவுரைகள் இருக்கிறது. ஆனால் எவ்வளவுதான் அவரை பற்றி கூறிக்கொண்டே போனாலும் அவருடைய வாழ்க்கை சரிதம், அவருடைய தனித்தன்மையினுடைய பிறகு புகழ்பாடல் முடிவதே கிடையாது அப்படின்று அந்த அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக ஷீலேந்திரதாதியினுடைய விசேஷத்தை பற்றி அவர் எப்படி செய்தி கொண்டு வந்தார், மம்மாவின் மீது எவ்வளவு அந்த நாடகத்தின் மீது நிச்சயம் இருக்கப்பட்டிருக்கிறது,
தான் சரீரம் விடப் போகிறோம் அப்படின்னு இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரியாக்ஷனும் செய்யவில்லை. எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த மம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு. இன்னைக்கு 22 ஜூன் மாதம் 1965ஆம் ஆண்டு. அந்த நாளை நினைக்கும் பொழுது எவ்வளவு நாம் மம்மாவை தவறவிட்டோம் அப்படின்னு நினைவு வருகின்றது. அதேபோல ஷீல்தாதியும் இந்த நாளில் அவர் நினைவு கூர்ந்து அவர் எந்த ஆத்மா எங்கிருந்தாலும் சரி நன்றாக வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். நமக்காக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகத்தை சென்று விட்டிருக்கின்றார்கள். இந்த நாளில் இந்த விஷயத்தை நாம் படிவதற்கு நாம் தான் பாக்கியவான் ஆத்மா ஆகியிருக்கின்றோம் அப்படின்னு இந்த நாளில் பாபாவிற்கு சரி, மம்மாவிற்கு சரி, ரமேஷா அவர்களுக்கு சரி, தாதி ஷீலிந்திரா அவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் தாதி ரத்தினங்கள் எல்லோருக்கும் விசேஷமான இந்த நினைவுகளை நாம் கூறிக்கொள்ளலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் என்றாலே மம்மாவுடைய விசேஷமான நாள். 24/6/1965ஆம் ஆண்டு சரீரம் விட்டார். அதே போல இன்னொரு விஷயம், இன்றைக்கு 22/6/2026 ஷீலிந்திரா அவர்கள் 22/6/1996ஆம் ஆண்டு சரீரம் விட்டார். அவரை பற்றி நாம் பார்த்தோம். முக்கியமாக ஸ்ரீமத் எப்படி இந்த பிராமண குழந்தைகள் பயன்படுத்த வேண்டும், நடக்க வேண்டும் அப்படின்ற மிக முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்தார். அதே போல இன்றைக்கு மம்மாவுடைய இறுதி நாட்களில் ரமேஷா மூத்த சகோதரர் அவர் சொல்கின்ற அனுபவத்தை நாம் கேட்கலாம். அதே போல ஷீலிந்திரா தாதி எப்படி இந்த மம்மாவுடன் எப்படி உரையாடி இருக்கின்றார், பாபாவுடைய விசேஷங்களை அந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கின்றார். அதை பற்றி முழுமையாக 2வது பார்ட்டாக இன்றைக்கு நாம் பார்க்கலாம். கேட்கலாமா? மும்பையிலிருந்து பிரம்மகுமார் சகோதரர் ரமேஷ்ஜி நம்மிடம் இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நமக்கு சொல்ல போகின்றார். இது நடந்த வருடம் 1964 இருந்து மம்மாவுடன் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தம் மிகவும் ஆழமானதாக இருக்கும். அதே போல பிராமண குழந்தைகள் இதை கேட்டு நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அதாவது இதயத்தை வருடிவிடக்கூடியதாக இருக்கும். நாம் பார்த்தோம், மம்மா அவர்கள் ஏப்ரல் 1964 மதுவனத்திலிருந்து பாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சேவை நிலையங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்ய சென்றிருந்தார். 64ஆம் வருடம். அப்போ மம்மா அவர்கள் பஞ்சாபை சுற்றி வலம் செய்துவிட்டு கான்பூர் வந்தார். கவனமாக கேளுங்கள். அப்போ ரமேஷ் அவர்கள் மும்பையில் இருக்கின்றார். அப்போ ஒரு நாள் திடீரென்று கான்பூரிலிருந்து எனக்கு போனில் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அதாவது நேற்று மம்மாவை ஒரு டாக்டரிடம் காட்டப்பட்டது. அதில் மம்மாவிற்கு மார்பகத்தில் ஒரு கட்டி இருப்பது தெரிய வந்தது. அதே போல வேறொரு டாக்டரிடம் இந்த விஷயத்தை பற்றி காட்டப்பட்டது. அந்த டாக்டர் சொன்னார், அதாவது அந்த கட்டி மிகவும் விசித்திரமாக தெரிகின்றது. அதனால் என்ன செய்ய வேண்டும், மாதேஸ்வரியை அதாவது மம்மாவை மும்பைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்று. அப்போ மம்மா திரும்பி மும்பை வந்தார். அங்கு டாடா மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பிறகு கான்பூர் சகோதர சகோதரிகள் சொன்னார்கள், நாங்கள் பாபாவிற்கு சொன்னோம். அப்போ பாபா முதலில் மம்மா அபுவிற்கு வரட்டும் அப்படின்னு சொன்னார் பிரம்ம பாபா. அப்போ மம்மா அபு வந்த பின்பு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவை பாபா செய்வார். பிறகு நோயினுடைய கடுமை அறிந்திருந்ததால் நான் போன் மூலமாக, அதாவது ரமேஷ் அவர்கள் மதுவனத்திற்கு பாபாவுடன் ஆலோசனை செய்தேன் அப்படின்னு சொல்கின்றார். அப்போ மம்மாவை கான்பூரில் இருந்து நேரடியாக மும்பைக்கு அழைத்து செல்ல முடிவு செய்யப்பட்டது. அப்போ தாதா விஸ்வகிஷோருடன் சேர்ந்து நான் எனக்கு தெரிந்த டாக்டர் ஜெஸ்வால்ஜியுடன்
பேர் என்ன? டாக்டர் ஜெஸ்வால்ஜியுடன் டாடா மருத்துவமனையில் பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடு செய்தோம் அப்படின்னு சொல்கின்றார். பரிசோதனை செய்த பிறகு டாக்டர் ஆபரேஷன் செய்வதற்கு முடிவு செய்தார். அறுவை சிகிச்சை செய்வதற்காக நேரம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் மம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். அப்போ ஆபரேஷன் தியேட்டர் வரை மம்மாவை நானும் சரி, அதாவது ரமேஷ் அவர்களும், விஸ்வகிஷோர் சகோதரரும் அழைத்து சென்றோம். பார் எவ்வளவு உதவி செய்திருக்கின்றார் அந்த காலத்தில். அப்போ அந்த ஆபரேஷன் தியேட்டரில் மம்மாவுடன் ரமேஷா லௌகீக சகோதரி டாக்டர் அனிலாவும் கூட இருந்தார். அவர் என்னவெல்லாம் செய்தி சொன்னாரோ, அவ்வாறாக மதுவனத்தில் பாபாவிற்கு அனைத்து செய்திகளையும் சரி, உடனுக்குடன் நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் அப்படின்று ரமேஷ் அவர்கள் நம்மிடம் சொல்லிக்கொண்டு வருகிறார் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக. அதன் பிறகு மருத்துவமனையிலிருந்து மம்மாவை எங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தோம். அறுவை சிகிச்சைக்கு பிறகு மம்மா அவர்கள் மும்பையில் சுமார் 1½ மாதங்கள் வரை இருந்தார். அது ரமேஷா வீடு வாட்டர்லூ மேன்ஷன் சொல்லுவாங்க. அந்த வீடு முதல் தளத்தில் இருக்கும் அந்த வீடு. பிறகு நாங்கள் மம்மாவை மதுவனத்திற்கு அழைத்து சென்றோம். அப்போ டாக்டர் சொல்லியிருந்தார், ஒவ்வொரு 3 மாதத்திலும் சரி பரிசோதனைக்காக மம்மாவை மும்பை அழைத்து வர வேண்டியிருக்கும். அப்போ மம்மாவும் சரி சென்றார் 3 மாதத்துக்கு ஒரு தடவை. பிறகு ஜனவரி 12, 1965ஆம் ஆண்டு மம்மாவை திரும்பவும் சரி டாடா மருத்துவமனையில் மீண்டும் காட்டினோம். பரிசோதனைக்கு பிறகு டாக்டர் 3 மாதங்களுக்கு பின்னால் மீண்டும் சோதனை செய்ய சொன்னார். அப்போ மம்மா அவர்கள் மும்பையிலிருந்து பெங்களூர் சென்றார். அப்ப பெங்களூர்ல யார் இருக்கின்றார்? அதாவது இருதய புஷ்பா அவர்கள் இருக்கின்றார். அந்த செய்தியை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவ்வளவு சிறப்பாக சேவை செய்து சென்றிருந்தார். பெங்களூரில் கிட்டத்தட்ட 1½ 2 மாதங்கள் வரை அங்கு இருந்தார். பிறகு மம்மா அவர்கள் பூனா திரும்பி வந்தார். ஏப்ரல் 18, 1965ஆம் ஆண்டு மம்மா பரிசோதனைக்காக மீண்டும் மும்பை வந்தார். அப்போ மம்மாவுடன் ஜமுனா தாதி, என்னுடைய லௌகீக சகோதரி டாக்டர் அனிலா அவர்கள் சென்றார்கள். அப்போ நான் அவர் கூட செல்லவில்லை. அந்த நாள் ஒரு முக்கிய பணி காரணமாக அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன். அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்த பொழுது அனிலா, என்னுடைய லௌகீக சகோதரி மூலம் அவருடைய முகம் வாடி இருந்தது. பிறகு நான் அவரை வெளியே அந்த பால்கனிக்கு